Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah hamdan katsiran wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala asyrafil khalqillah basyiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim. Bismillahir rahmanir rahim. Inna iddatash shuhuri 'inda Allah 12 shahran fi kitabillah. Yawma khalaqas samawati wal ardh minha arba'atun hurum. Sadaqallahul mawlanal azim. Wa qala an-nabiy sallallahu alayhi wa sallam afdalus siyami ba'da ramadan shahrullahil muharram. Sadaqa nabiyullah sayyidul bashar Muhammadur Rasulullah sallallahu alayhi wa sallam. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய முஃமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான பேரருளால் ஹிஜ்ரி 1448 ஆண்டின் ஆரம்ப மாதமான சங்கையான முஹர்ரம் மாதத்தில் நாம் இருக்கிறோம். புதிய ஹிஜ்ரி ஆண்டை குறித்து உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு முக்கிய செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிமின் எல்லா காரியமும் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லிமினுடைய எல்லா காரியமும் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டே கணக்கிடப்பட வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. உங்களுடைய வாழ்வியல் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. உங்களுடைய கலாச்சாரம் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய பிறப்பு ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய கல்வி பயணம் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு துவங்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய வேலை வாய்ப்பு ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய பொருளாதார உயர்வு ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட வேண்டும். உங்களுடைய திருமணம் ஹிஜ்ரி ஆண்டை கணக்கை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது.
வாழ்க்கையில் நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் ஹிஜ்ரி ஆண்டை அடிப்படையாக கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹர்ரம் என்பது நாம் இருக்கக்கூடிய சங்கையான முஹர்ரம் மாதம் என்பது மற்ற மாதங்களைப் போல ஒரு மாதம் என்பது மட்டுமல்ல. இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் முஹர்ரமே தனித்தன்மை வாய்ந்தது. இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் முதல் மாதமாக இருக்கக்கூடிய முஹர்ரமே தனி சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு முறையாக அமைக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கை முறையாக அமைக்கப்படும். அவர்களுக்கு பின்னால் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சய்யிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் கூட ஹிஜ்ரி ஆண்டு கணக்கை முறையாக அமைக்கப்படவில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக வந்த சய்யிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் ஆண்டு கணக்கை நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அன்றைக்கு ஜனாதிபதியாக இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களை எல்லாம் அரசவையில ஒரு மசூரா உட்கார்ந்து கூட்டியிருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபிகள்கிட்ட கேட்டார், இஸ்லாமிய ஆண்டு கணக்கை எதை வைத்து துவங்கலாம் என்று அரசவையில் கூடியிருந்த சஹாபாக்கள்கிட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்ட போது, ரசூலுடைய பிறந்த ஆண்டிலிருந்து தொடங்கலாம் என்று சிலரும், நபித்துவம் வழங்கப்பட்ட ஆண்டிலிருந்து ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்று இன்னும் சிலரும், ரசூல் மறைந்த ஆண்டு வஃபாத்தான ஆண்டிலிருந்து இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்று சிலரும், இப்படி பலரும் பல கருத்து அந்த அரசவையில் பேசப்பட்ட போது, அந்த அரசவையில் இருந்த ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு ஆலோசனையை சொன்னார். இப்படி பல சஹாபாக்கள் பல ஆலோசனைகளை சொன்ன நேரத்தில் அந்த சபையில் இருந்த அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆலோசனை சொன்னார். இஸ்லாத்திற்கும் குஃபருக்கும் இடையே தெளிவான பிரிவை ஏற்படுத்திய ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு இஸ்லாமிய ஆண்டு கணக்கை தொடங்கலாம் என்று ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஆலோசனையை சொன்னார். அவர்கள் இந்த ஆலோசனையை சொன்ன நேரத்தில் அந்த அரசவையில் இருந்த மொத்த சஹாபாக்களும் யோகோபித்த ஒரே மனதாக இஸ்லாமிய ஆண்டு கணக்கை ஹிஜ்ரத்தை அடிப்படையாக கொண்டு தொடங்கலாம் என்று ஒரு மனதாக எல்லா சஹாபாக்களும் ஒப்புக்கொண்டார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும் ஹிஜ்ரத்தை வைத்துதான் தங்களுடைய எல்லா காரியங்களையும் கணக்கிடுகிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தரார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்க இன்னொரு செய்தியையும் உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தும். இஸ்லாமிய ஆண்டு கணக்கில் முஹர்ரம் மாதமே தனி சிறப்புக்குரிய மாதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறார். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தது ரபீஉல் அவ்வல் மாதத்துல. பிறகு எப்படி இஸ்லாமிய ஆண்டு கணக்கின் முதல் மாதமாக முஹர்ரம் நிர்ணயிக்கப்பட்டது என்பதற்கு வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு காரணம் சொல்றாங்க. ரசூல் ஹிஜ்ரத் செய்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதம். அப்ப இஸ்லாமிய ஆண்டு கணக்கை ஹிஜ்ரத்தை வைத்து ஆரம்பிக்கும் பொழுது ரபீஉல் அவ்வல் தானே முதல் மாதமாக வரணும். முஹர்ரத்தையும் முதல் மாதமாக கொண்டு வந்தாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் ரெண்டு காரணம் சொல்றாங்க. முஹர்ரமை ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதமாக கொண்டதற்கான காரணம் என்னன்னா, ஒன்னாவது இஸ்லாத்திற்கு முன்பு இருந்த ஆண்டின் தொடக்க மாதமாக முஹர்ரமே இருந்துச்சு. இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்து
ஆண்டின் தொடக்க மாதமாக முஹர்ரம் மாதத்தை தான் அரபியர்கள் கணக்கிட்டு வந்தார். எனவே அந்த முறைப்படி இஸ்லாமிய ஆண்டு கணக்கின் முதல் மாதமாக முஹர்ரமே இருக்கட்டும் சஹாபிகளுடைய ஆலோசனையில் முடிவு செய்யப்பட்டு சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஹர்ரம் மாதத்தை முதல் மாதமாக நிர்ணயித்தார். வரலாற்று ஆசிரியர் இரண்டாவது காரணம் தரான். ஹிஜரத்துடைய நிகழ்வு ரபீஉல் அவ்வல் மாதத்துல நடந்தாலும் ஹிஜரத்துக்கான திட்டமிடுதலும் அனுமதியும் துல்ஹஜ் மாதத்தில் நடந்த இரண்டாவது அகாபாவில் தான் அந்த அனுமதியும் திட்டமிடுதலும் ஏற்பட்டது. அதற்கு அடுத்து முதல் மாதம் முஹர்ரம் மாதம் இருப்பதால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹிஜ்ரி ஆண்டினுடைய ஆண்டு கணக்கின் முதல் மாதமாக முஹர்ரம் தான் முதல் மாதம் என்று நிர்ணயித்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் 2 காரணம் சொல்றாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதை சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்களாக முஹர்ரம் மாதம் என்பது மற்ற மாதங்களை போல ஒரு மாதம் அல்ல, அது தனி சிறப்புக்குரிய ஒரு மாதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகானது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகானது. வாழ்க்கையில் ஒரு ஆண்டை நிறைவு செய்துவிட்டு புது ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த வருஷம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப அழகானது. நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை அழகானது. அந்த வாழ்க்கையில் ஒரு ஆண்டை நிறைவு செய்துவிட்டு புத்த ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த நேரத்தில் புத்தாண்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அதே போல் நிறைவு செய்த ஆண்டில் செய்த தவறுகளுக்கு ஒரு வருத்தத்தை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த புத்தாண்டு எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு திருப்பமாக அமைய வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் வாழ்க்கையில் என்னென்ன அம்சங்களை எல்லாம் பேணி நடக்க வேண்டும் என்ற சிந்தனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். புத்தாண்டை நாம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வாழ்க்கையில நாம் என்னென்ன வாழ்க்கை காரியங்களை அம்சங்களை பேணி வாழ வேண்டும் என்பதை குறித்த சிந்தனை இன்று ஜும்மாவில் முக்கியமானது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். ஒரு முஸ்லிம் ஒரு ஆண்டை முடிச்சிட்டு அடுத்த ஆண்டுக்குள் வரும் பொழுது காலத்தின் அருமையை உணர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித்தரார். போன 1447 ஆண்டு நிறைவு செய்துட்டு 1448 ஆண்டுக்குள் நாம் இந்த வருஷம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தின் அருமையை உணர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் அவனுடைய மகத்தான பேரருளால் ஒரு ஆண்டை முடிச்சிட்டு புத்தாண்டு அடையக்கூடிய பாக்கியத்தை இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தந்திருக்கிறார். அது அல்லாஹ் நமக்கு வழங்கிய மகத்தான பாக்கியம் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்றாங்க. ஏன்னா சென்ற வருடம் ஹிஜ்ரி 1447 ஆண்டு நம்மளோடு இருந்த பல பேர் இந்த வருடம் இல்லை, மன்னரை வாசிகளாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் நம்மளை இந்த பூ உலகத்தில் 1448 ஆண்டை அடையக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறது. எனவே உங்களுக்கு இன்னும் ஆயுளை அதிகப்படுத்தி தந்தது காலத்தின் அருமையை உணருங்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. அதை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அப்போ உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசம் என்பது அல்லாஹ் உங்களுக்கு செய்த மிகப்பெரிய நியமத் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஆண்டில் தொடங்கக்கூடிய அவன் தந்த பாக்கியம் என்பது காலத்தின் அருமையை உணர்வதற்கு என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தரலாம். அப்படிப்பட்ட அந்த காலத்தை ஒருபோதும் நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லித் தருவதாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தின் அருமையை குறித்து
இங்கே சொல்ல வரும் பொழுது இங்கே ஒரு செய்தியை சொல்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமத்தான், 2 பாக்கியங்கள், நிஅமத்துகள் உங்களுக்கு இருக்கு. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் 2 நிஅமத்துகள், பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். மக்ஃபூலுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அந்த 2 பாக்கியங்களை இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் அது பாக்கியம் விளங்காமலேயே உணராமலேயே ஏமாந்து போய்விடுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒன்று அஸ்ஸிஹத், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம், அது ஒரு நியமத், அல்லாஹ் உங்களுக்கு தந்த நியமத். அது நியமத்துங்கிறது விளங்காமலேயே இங்க பல பேர் ஏமாந்து போயிடும். 2வது ரசூல் சொன்னாங்க, ஓய்வு காலம். ஓய்வு காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்கக்கூடிய கால அவகாசம், அது ஒரு அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத். அது நியமத்தின்றி விளங்காமலேயே இங்க பல பேர் ஏமாந்து போய்விடுகிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தர்றார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆண்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாழுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால அவகாசம் என்பது நியமத் என்று விளங்கி வாழுங்கள் என்கிறார். நியமத்திங்கிற விளங்காமலேயே ஏமாந்து போய்விடார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஆண்டை நிறைவு செய்துவிட்டு புத்தாண்டை தொடங்கி இருக்கக்கூடிய நாம் இந்த காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம் என்று விளங்கி வாழ சஹாபிகள் வாழ்க்கையில் அது விளங்கி இருந்தார். சஹாபிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தின் அவகாசத்தை, அருமையை விளங்கி உணர்ந்து வாழ்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கிற ஒரு சஹாபி, நபி தோழர்களின் ஆக தலை சிறந்த சஹாபாக்களில் ஒருவர் என்பது மாத்திரமல்ல, குர்ஆன், ஹதீஸ், ஃபிக்ஹ் போன்ற எல்லா துறையிலும் தலை சிறந்த சஹாபி, உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. அவரை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, காலத்தின் அருமையை ஆழமாக உணர்ந்து வாழ்ந்த சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ்ந்த சஹாபிகளில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி ஒருவர். ஏன்னா அவர்களை குறித்து ஆசிரியர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, ஒவ்வொரு நாளும் வருந்தி அழுவார்கள். சூரியன் மறையும் பொழுது ஒவ்வொரு நாளும் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆயுளில் ஒரு பகுதி குறைந்து விட்டதே என்று வருந்தி அழுவார்கள். இந்த நாளில் என்னுடைய நன்மை அதிகமாகவில்லையே என்று எண்ணியும் வருந்தியும் அழுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து எழுதுகிறார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் சூரியன் மறையும் போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிரந்தரமாக முடிந்து விட்டது, அது என்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் திரும்ப பெற முடியாது என்று வருந்தி அழுவார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா குறித்து எழுதுகிறார். இப்படி ஒவ்வொரு சஹாபியும் தங்களுடைய வாழ்க்கையில் காலத்தின் அருமையை விளங்கி உணர்ந்து வாழ்ந்தார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார். எனவே காலத்தின் அருமையை உணர்ந்து வாழுங்கள் என்று அல்லாஹ் ரப்பு கற்றுத்தருகிறார். மார்க்கம் நமக்கு அதைத்தான் சொல்லித் தருகிறது. போன வருஷம் இருந்தா அந்த வருஷம் இருந்தங்கிறது ஒரு பெரிய விஷயம் அல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்று உணருங்கள் என்கிறார். அப்படிப்பட்ட காலத்தின் அருமையை உணர்ந்து வாழுங்கள் என்கிறார். ஏமாந்து போய்விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தார். ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு ஆண்டை முடிச்சிட்டு அடுத்த ஆண்டு புத்தாண்டுக்கு வரும் பொழுது அவர்கள் பேணி நடக்க வேண்டிய அம்சங்களில் 2வது, நிறைவு செய்த ஆண்டில் செய்த தவறுகளுக்காக வருந்தி கண்ணீர் வடித்து தௌபா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. முடிந்துவிட்ட ஆண்டில் அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு மாற்றமாக எத்தனையோ காரியங்களில் நாம் நடந்திருக்கிறோம். அவனுடைய திருப்திக்கு மாற்றமாக எத்தனையோ காரியங்களை நாம் செய்திருக்கிறோம்.
ரசூலுடைய வழிகாட்டுதலுக்கு அப்பாறுபட்ட எத்தனையோ காரியங்களில் நாம் நடைபோட்டு இருக்கிறோம். அத்தனைக்கும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் அத்தனைக்கும் வருந்தி கண்ணீர் வடித்து தௌபா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தது. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லகும் துஃப்லிஹூன். மூமின்களே என்று தனியா கூப்பிடு சொல்றான். தூபு இலல்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவர்களும் சென்ற ஆண்டு செய்த தவறுகளை எண்ணி வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்கிறார். அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நம்ம புத்தாண்டில் இருக்கக்கூடிய நாம், ஹிஜ்ரி ஆண்டினுடைய புத்தாண்டில் இருக்கக்கூடிய நாம் பேண வேண்டிய இரண்டாவது அம்சம் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளது. அல்லாஹ்வே தான் சொல்கிறான், கடந்த ஆண்டை ஒரு முறை நீங்கள் திரும்பி பாருங்கள் என்கிறான். புது ஆண்டில் கடந்த ஆண்டில் செய்த தவறுகளுக்காக வருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்கிறான். உண்மையான தௌபாவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லித்தரு. முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய பாவத்தை எண்ணி வருந்தி இஸ்திக்பார் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லிட்டு ரசூல் முடிக்கல. ரசூல் அடுத்து சொல்றாங்க, ஃபஇன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ் குல்ல யௌமின் மியத மர்ரா, நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று 100 தடவை இஸ்திக்பார் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய சிந்தனைக்கு ஞாபகப்படுத்துவேன், இதை விட இந்த மனித சமுதாயத்திற்கு வேற என்ன வேண்டும் ஆதாரம்? முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட இந்த உலகத்தார்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பாவங்களை எண்ணி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் 100 தடவை பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால், நாம் சென்ற ஆண்டு செய்த தவறுகளை எண்ணி வருந்தி எத்தனை முறை பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை உங்களுடைய மனதிலே ஞாபகத்துக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு வரலாறை பதிவு செய்யறாங்க. ஹிஜ்ரி 9வது ஆண்டு தபூக்குடைய போரில் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிய 3 சஹாபாக்களில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு தபூக்குடைய போர் நடக்குது. அந்த போர்ல போய் கலந்து கொள்ளாமல் பின்தங்கிய, எந்த காரணமும் இல்லாமல் பின்தங்கி ஊர்லயே இருந்த 3 சஹாபிகள்ல கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பவர் ஒருவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய போரை முடிச்சிட்டு மதீனாவுக்கு திரும்பி வந்த போது யாரெல்லாம் போர்ல கலந்து கொள்ளலையோ அத்தனை சஹாபிகளையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் வரலன்னு. அந்த ஊர்ல இருந்த பல சஹாபிகள் பொய்யான பல காரணங்களை சொல்லி தன்னை தப்பிச்சு கொண்டாங்க, தன்னை பாதுகாத்து கொண்டார்கள். கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த வரிசையில வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறான், என்ன காரணம் தபூக்குடைய போருக்கு வரல? உங்களை முன்னாலேயே போக சொன்னனே, ஏன் வரல? பொய் சொல்ல முடியல கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால். ரசூலுடைய முன்னிலையில தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டாங்க. உண்மையிலேயே நாயகமே எந்த காரணமும் இல்லை, நான் தவறு செய்துட்டேன்னு சொன்னான். எந்த காரணமும் சொல்லல, இதனால வரல அதனால எதையும் சொல்லல, உண்மையிலேயே எந்த காரணமும் என்கிட்ட இல்லை, நான் தவறு செய்து விட்டேன் என்று ரசூலிடத்தில் சொல்லுகிறார்கள் கஅப் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் இடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. அவர்கள் விஷயத்துல நபி எந்த ஒரு தீர்ப்பும் சொல்லல, அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹ்விடத்துல தீர்ப்பு வரட்டும். வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, 50 நாட்கள் கஅப் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கூட இருக்கக்கூடிய பக்கத்துல சுத்தி இருக்கக்கூடிய யாருமே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு போருக்கு வராத காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா குடும்பத்தில் இருந்த மனைவிக்கும் உத்தரவு, பேசக்கூடாது.
வீட்டுல இருந்துக்கலாம், ஆனா பேசக்கூடாது. ரொம்ப கஷ்டத்தை அனுபவித்தார்கள் காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 50 நாட்கள். ஆனா தான் செய்த தவறுகளை எண்ணி வருந்தி பாவ மன்னிப்பு தேடுறதுன்னு அவர் விடல. தினமும் அழுதார்கள், கண்ணீர் வடித்தார்கள், கெஞ்சினார்கள், இஸ்திக்பார் செய்தார்கள். இப்படி 50 நாள். இறுதியாக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தௌபாவை ஏற்று அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கணும். வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு, அந்த 3 பேர்களுடைய தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று ஒரு ஆயத்தை இறக்கணும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, செய்த தவறுகளை எண்ணி புத்தாண்டு நம்ம சந்திருக்கும் போது, நம்ம புத்தாண்டு தொடங்கும் பொழுது சென்ற ஆண்டு செய்த தவறுகளை மறைக்காம அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளுது. உண்மையான தௌபாவாக செய்யணும். உண்மையான தௌபான நம்ம செய்த பாவத்தை எண்ணி வருந்தணும். 2வது கண்ணீர் வடிக்கணும். 3வது இனி ஒரு தடவை அந்த பாவத்தை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்கிற உறுதியே ஏற்படும். இதுதான் உண்மையான தௌபா. அப்படிப்பட்ட தௌபாவை ஹிஜ்ரி ஆண்டினுடைய இந்த தொடக்கத்தில் நாம் பேண வேண்டிய அம்சங்களின் முக்கியமான அம்சம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் ஒரு ஆண்டை முடித்துவிட்டு இன்னொரு ஆண்டுக்குள் நுழையும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் பேண வேண்டிய 3வது அம்சம் நல்லமல்களை அதிகப்படுத்த நல்லமல்களை அதிகப்படுத்த வேண்டும். நேரான பாதையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த அமல்களில் நிலைத்திருக்கணும். இன்னைக்கு 2 ரக்காத் தொழுதோம், நாளைக்கு அதை விட்டா அப்படி இருக்கக்கூடாது. அதே போல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுடைய துஆவையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும். இந்த ஆண்டு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அல்லாஹ் குர்ஆன் அது குறித்து சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், ஃபஸ்தபிகுல் கைராத், உங்களுடைய அமல்களில் நல்ல அமல்களில் நீங்கள் முந்தி செல்லுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அமல் நம்மளுடைய வாழ்க்கையில கூடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆண்டும் கூட கூட ஒவ்வொரு அமலும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஃபஸ்தபிகுல் கைராத், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு அமல் உங்கள்ட்ட கூடிக்கிட்டே இருக்கும். ஹிஜ்ரி 1447 5 வக்தும் நீங்கள் விடாம தொழுதீங்க அப்படின்னு சொன்னா 1448வது ஆண்டு அந்த 5 வக்தோட முன்பின் சுன்னத்தை நீங்கள் அதிகப்படுத்தும். அதுல பேணுதல் காட்டணும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அமல்கள் அது அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித்தரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அமல்களிலேயே ஆக பிரியமான அமல், அல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான அமல் என்றால் அதுவமுஹா வயின் கல்ல, அதை நீங்க நிரந்தரமா நிலையாக செய்யறது தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான அமல். அது கம்மியாக இருந்தாலும் சரி. ஒருவர் கரெக்டா ஜும்மா தொழுகைக்கு வந்துருவாரு, ஆயுள் உள்ள வந்துகிட்டு இருந்தா அப்படிதான் அல்லாஹ்வுக்கு பிரியம். ஒருவர் 5 வக்து தொழுகிறார், 5 வக்தையும் கரெக்டா வந்து அட்டன் பண்ணிடுறாரு, அது அல்லாஹ்வுக்கு பிரியம். ஒருவர் முன்பின் சின்னத்தில் அது பேணுதலா இருக்கிறார், அது அல்லாஹ்வுக்கு பிரியம். எதை நீங்கள் விடாமல் நிரந்தரமா செய்றீங்களோ, கொஞ்சமோ அதிகமோ என்பதை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நிரந்தரமா நிலையாக செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் இந்த வாரங்கள் இருக்க அமல்களை அதிகப்படுத்த வேண்டிய நாட்கள். இந்த முஹர்ரத்தினுடைய 10 நாட்களும் அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த நாட்கள் முஹர்ரத்தினுடைய முதல் 10 நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இந்த 10 நாட்களும் அதிகமான அமல்கள் செய்ததா வரலாறுல பார்க்கலாம். நிறைய நோன்பு வச்சதா 10 நாட்களும். இன்னைக்கு நம்ம ஊர்ல எத்தனையோ பெண்கள் எத்தனையோ வருஷம் 10 நோன்பும் தொடர்ந்து புரியக்கூடிய எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. மற்ற மாதங்களெல்லாம் பிறந்துடுச்சா இல்லையான்னு அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த நோன்பு வைக்கக்கூடிய மாதம் வந்துட்டுன்னு வைங்க, இந்த முஹர்ரம், அதே போல துல்ஹஜ்ஜி, இந்த மாதங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கான், தனி கவனம் செலுத்துறான். முஹர்ரம் பிறந்துட்டா அப்படின்னு இந்த மாதம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை போகணும், நேத்தே பிறந்துடுச்சா இல்ல இன்னைக்கு தான் பிறக்குதா, எப்ப என்னையில இருந்து முஹர்ரம் ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு அமல்ல ஒரு ஈடுபாடு. 10 வருஷம் பாருங்க கேட்கிறோம், நம்ம எத்தனை வருஷம் பிடிக்கிறீங்க,
10 வருஷம் 15 வருஷம் 12 வருஷம் சொல்றான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய பிடிக்கிறாங்க பெண்கள் 10 நாட்கள் நோம்பு. மார்க்க நம்மளுக்கு சொல்லுது, நீங்க இந்த முஹர்ரத்தினுடைய ஒவ்வொரு 10 நோன்பு வைக்கிறது சுன்னத். மதீனாவுக்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுராவுடைய நோன்பை தொடர்ந்து விடாமல் வைத்தார். தங்களுடைய வஃபாத்துக்கு முந்தின வருஷம் சொன்னாங்க, நான் அடுத்த வருஷம் ஹயாத்தாக இருந்தால் என்ன 9ஐயும் சேர்த்து வைத்தேன். வரலாற்று ஆசிரியர் ஹதீஸினுடைய பின்னணியில சொல்றாங்க, 1 9 10 வைங்க, அது முடியலன்னா 10 11 வைங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாசம் பிறை பிறந்த கணக்குப்படி வரக்கூடிய வேலன் வெள்ளி நோன்பு வைக்கணும், ஆஷராவுடைய நோன்பு. அப்படி வேலன் வைக்க முடியலன்னா வெள்ளி சனி வச்சுக்க. இது ஆஷராவுடைய நோன்பினுடைய சிறப்பாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரும். நம்மளால 10 நோன்பு பிடிக்க முடியல அப்படின்னா அந்த 2 நோன்பையும் வைக்கணும்னு சொல்லி மார்க்கம் ரொம்ப வலியுறுத்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு வைக்கும்படி கட்டளையிட்டார்கள். சுத்தி உள்ள ஊர்கள் எல்லாம் போய் சொல்லிட்டு வர சொல்லுவாங்களாம், நோன்பு வைக்கணும், இப்ப ஆஷராவுடைய நோன்பு 10வது நோன்பு வைக்கணும். அறிவிப்பு செஞ்சு கிராமங்கள்ல போய் அறிவிப்பு செஞ்சுட்டு வர்றதாக வரலாறுல பார்க்கிறோம். இந்த நோன்புக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். தாங்கள் பிடித்தார்கள் என்பது மாத்திரமல்ல, சஹாபிகளையும் பிடிக்க சொன்னார்கள். சஹாபிகளுடைய வாழ்க்கையில் தங்களுடைய பிள்ளைகளை கூட இந்த நோன்பு வைக்கும்படி அவர்களை நாங்கள் பிள்ளைகளை ஆர்வப்படுத்துவோம் என்று வரலாறுகளை பார்க்கிறோம். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய இந்த தொடக்க நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் பேண வேண்டிய முக்கியமான அமல்களை அதிகப்படுத்தும். ஒவ்வொரு நாளும் அதுலயும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் நோன்பு அதிகப்படுத்தணும், துவா அதிகமாக செய்யணும் மார்க்கத்துல வரும். அதே போல் குடும்பத்துக்காக நிறைய செலவழிக்கணும். இந்த 10 நாட்கள் யாரு குடும்பத்துக்காக இந்த 10 நாள் செலவழிக்கிறாங்களோ அவங்களுக்கு வருடம் உள்ள செலவு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லித்தரார். இந்த 3 அமல்கள் இந்த 10 நாட்களில் அதிகமாக செய்ய வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த முஹர்ரத்தினுடைய 10 நாட்களின் சிறப்பை வழங்கி அதனுடைய கண்ணியத்தை பேணி வாழக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. இந்த நாட்களில் எந்த ஒரு பாவங்களும் செய்யாமல் நல்ல அமல்களை கொண்டு கணிக்கக்கூடிய உயர்ந்த நசீபை தந்தல்வானாக. சென்ற ஆண்டு செய்த தவறுகளுக்கு உண்மையான தௌபாவை செய்யக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி